நானும் சாரதாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறோம். எனக்கு கல்யாணம் முடிவாச்சுன்னு சொன்னது சாரதாவோட தான். ஷட் அப். எவ்வளவு தைரியம் இருந்தா இங்க வந்து இப்படி சொல்லுவ? அத்தை, இந்த விஷயத்தை நீங்க உங்க மருமக கிட்டயே கேளுங்க. எங்களுக்கு சின்ன வயசுல பேசி முடிச்சிட்டாங்கன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் இவளுக்கு அதை மீறி கல்யாணம் நடந்திருக்கு. இவளா பண்ணிக்கல, உங்க பையன் ரிஷப் தான் இவளை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இவ எதுக்காக அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு இப்போ எனக்கு தெரிஞ்சு போச்சு. அத்தை, இப்போ எனக்கு நேரம் வந்துருச்சு. சாரதாவை இந்த கல்யாண வாழ்க்கையிலேருந்து நான் பிரிச்சாகணும். இவ வாழணும்னு ஆசைப்படுற அந்த வாழ்க்கையை நம்ம கொடுத்துதானே ஆகணும். அதுதான் முறையும் கூட. அக்கா, இந்த வீட்ல என்னதான் நடக்குது? இந்த பொண்ணு இந்த வீட்டுக்குள்ள எப்ப வந்தாலோ அப்போல இருந்து பிரச்சனை தான் நடந்துட்டு இருக்கு. இங்க என்னதான் நடக்குதுன்னு தெரியல. சாரதா, என்ன இதெல்லாம்? இவன் சொல்ற விஷயம் எல்லாம் உண்மையா? உண்மையா கேக்குறல்ல? ஆமா, நான் அவரைதான் காதலிக்கிறேன். சாரதா, நீ இன்னைக்கு எங்களோட குடும்ப மானத்தையே குழி தோண்டி புதைச்சிட்ட. இனிமே என் பையனோட வாழ்க்கையில உனக்கு எந்த இடமும் கிடையாது. இதுக்கு மேல நீ இந்த வீட்ல இருக்கவே கூடாது. மரியாதையை வெளியில போ. இல்லம்மா, இப்படி இல்லம்மா. இவளுக்கு இதுதான் பிடிச்சிருக்குன்னா சரி, ஒன்னும் பிரச்சனை இல்லை. நீ யார விரும்புறியோ அவங்களையே நீ கல்யாணம் பண்ணிக்கலாம். ரிஷப், நீ பெரிய தப்பு பண்ற. நான் ஏற்கனவே பெரிய தப்பு பண்ணிட்டேம்மா. இவ ஒரு தேச துரோகி நினைச்சுதான் தம்பியோட கல்யாணத்தை நிறுத்தி இவரை நான் கல்யாணம் பண்ணேம்மா. தப்பா நினைச்சுதான் நான் கல்யாணம் பண்ணேம்மா. ஆனா இப்போ அந்த தப்பை திருத்திக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுமா. இப்ப அவளுக்கு பிடிச்ச ஆளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு நான் பண்ண தப்பை சரி பண்ணிக்கிறேம்மா. ரிஷப், ஒரு பொண்ணோட வாழ்க்கையை எப்படி பண்ணி அப்படி கெடுக்க முடியும்? சாரதா, என் பையனால உன்னோட வாழ்க்கை கெட்டு போயிருந்தா அத சரி செய்ய வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு. நான் உன்னை யஷுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேம்மா. உன்னோட அப்பாவுக்கு இந்த 2வது கல்யாணம் பிடிக்குதோ பிடிக்கலையோ எனக்கு தெரியாது. ஆனா இந்த தடவை கன்னியாதானம் பண்ண போறது நான் தான் சாரதா. ஆமா சாரதா, கன்னியாதானத்தை நானே செஞ்சு வைக்கிறேன். கையில மருதாணியும் போடுறோம், சடங்குகள் எல்லாத்தையும் பண்றோம். கல்யாணத்துக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சு யஷோட உனக்கு நான் நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரேன்.
தேவா, இன்னும் எனக்கு எவ்வளவு சோதனை கொடுக்க போற? நான் என்னோட அப்பா மேல எல்லை இல்லாத அன்பு வச்சிருந்தேன். கடைசியில நானே அவர் மரணத்துக்கு காரணமாயிட்டேன். நான் ரிஷபையும் உண்மையா மனசார நேசிக்கிறேன். இப்ப எங்களோட இந்த உறவையும் நானே முறிக்க போறேன். ஏன் ரிஷப், என்ன எந்த காரணத்துக்காக வேணாலும் கல்யாணம் பண்ணிருக்கலாம். ஆனா கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, உறவு உறுதி ஆயிடுச்சுல்ல. நீங்களும் முதல்ல சதி தேவியை தான் கல்யாணம் பண்ணீங்க. அன்னையில இருந்து இப்ப வரைக்கும் உங்களை சத்தியோட கணவரா தான் நினைக்கிறோம். அதே மாதிரியான ஒரு புனித உறவை என்னால எப்படி முறிக்க முடியும்? சாரதா, உனக்குன்னு இதுதான் எழுதப்பட்டிருக்கு. இங்க பாருங்கக்கா, உங்களுக்கு தான் எல்லாமே தெரியும்ல, இருந்துமா நீங்க என்கிட்ட இந்த மாதிரி பேசுறீங்க? நான் இதுல என்னமா பண்ண முடியும்? இதுதான் நடந்தாகணும்னு இருக்கு சாரதா. யாஷோ நீயும் ஒண்ணு சேரணும்னு தான் உன் தலையில எழுதியிருக்கு. சேஷ நாகினி ஒரு சேஷ நாகத்தை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். இது நாகலோகத்தோட சட்டம் சாரதா. இங்க பாரு சாரதா, இன்னும் 24 மணி நேரம் தான் இருக்கு. உனக்கு 21 வயசு ஆனதும் அதுக்கப்புறம் வர பௌர்ணமி அன்னைக்கு சேஷ நாகத்தை நீ கல்யாணம் பண்ணிக்கணும். உன்னால இந்த கல்யாணத்துக்கு எதிரா எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா நம்மளோட வேலை இதோட முடியல சாரதா. சேஷ நாகத்தை நீ கல்யாணம் பண்ணா மட்டும்தான் மத்த அசுரர்களை பத்தி நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். சேஷ நாகத்தோட புத்தகத்திலயும் இததான் எழுதியிருக்காங்க. சாரதா, நேரம் வந்துருச்சு. இனிமே எல்லாம் விதிப்படிதான் நடக்கும். இந்த வீட்ல இருக்கிற அசுரர்களை பத்தின தகவல் நமக்கு இப்போ தேவையான அளவு கிடைச்சிருச்சு. இனிமே நம்ம மத்த அசுரர்களை பத்தியும் தெரிஞ்சுக்கணும். உன்னோட யுத்தம் இன்னும் முடியல, அதனால இந்த கல்யாணத்தை அக்கா, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. அது வெறும் பூலோகத்துல ஏற்பட்ட பந்தம் மட்டும்தான் சாரதா. ஆனா உனக்கும் சேஷநாகத்துக்குமான உறவு இறைவனால உருவாக்கப்பட்டது. அதுதான் இந்த பிரபஞ்சத்தோட நீதியும் கூட. அது இந்த சிவனால நிர்ணயிக்கப்பட்டது. தெரியும் சாரதா, நீ அந்த ரிஷப எந்த அளவுக்கு காதலிக்கிறேன்னு. ஆனா நீ ஒன்ன மட்டும் மறந்துடாத சாரதா, நீ ஒரு சேஷநாகினி. நீ காதலிக்கிறதுக்காக பிறந்தவ இல்ல. நீ பிறந்ததுக்கான லட்சியம், நோக்கம் எல்லாமே வேற. உன் வாழ்க்கை போக வேண்டிய திசையே வேற. சீமா, எனக்கு உன்னோட வலி புரியுது சீமா. இப்ப பாரு, உன் பையன் பண்ண தப்புக்கான தண்டனையை நீ அனுபவிச்சுட்டு இருக்க. இப்போ உன் மருமகளை நீ இன்னொருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போற. பட் ஐ எம் ஷூர் சீமா, நம்ம ரிஷப்புக்கு சாரதாவை விட நல்ல பொண்ணு கிடைப்பா. இங்க வாங்கம்மா, சீக்கிரம் வாங்க. சாரதா தயாராயிட்டாலா இல்லையான்னு போய் பாருங்க. முகூர்த்த நேரம் வந்துருச்சு. Wow, what a hot shot. ப்ரோ, இந்த மாதிரி ஒரு லைஃப் பார்ட்னர் கிடைச்சா வாழ்க்கையே கொண்டாடலாம்டா. ஷமிரா, கொஞ்சம் இங்க வரீங்களா? இப்போ நீ கல்யாணம் பண்ணிக்க போற இந்த பிரசாந்த் இருக்கானே, இவன் நல்லவனே இல்ல. இவன் எல்லாரையும் ஃப்ளோட் பண்ணுவான். இவன் ஒரு பொண்ணு கிட்ட ரொம்ப தப்பா நடந்துகிட்டதுனால அந்த பொண்ணோட உயிரே இப்ப போயிடுச்சு. வெயிட், என்கிட்ட அதுக்கான ஆதாரம் இருக்கு. அதை நான் உன்கிட்ட காட்டுறேன். நான் எதையும் பார்க்க விரும்பல, எதையும் கேட்க விரும்பல. பிரசாந்த் உங்களுக்கு பிடிக்காதுன்னு அவர் என்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டாரு. அதனால தானே கல்யாணத்தை நிறுத்த முயற்சி பண்றீங்க. ஆனா உங்களால முடியாது. சரி, இந்த வீட்ல நீங்க யாரு? ஜஸ்ட் a bloody security in charge. So just get lost. ஏன்னா நான் கல்யாணம் பண்ணா பிரசாந்தை தான் பண்ணிப்பேன்.
சேஷ நாகினி எப்பவுமே சேஷ நாகத்தை தான் கல்யாணம் பண்ணிக்க முடியும். எல்லாரும் உள்ள வாங்க. வந்து இந்த பெட்ல எல்லா பொருளையும் வச்சிருங்க. சரியா? நீங்க போங்க என்ன அண்ணிய நான் ரெடி பண்ணிட்டு வரேன். இல்ல அண்ணியா, நீ கிளம்பு. சாரதாவை நான் ரெடி பண்ணி கூட்டிட்டு வரேன். சரிண்ணே. சாரதா, உனக்கு இவ்வளவு ஜுவல்ஸ்லாம் போதும்ல, இல்ல இன்னும் வேணும்னா கொண்டு வர சொல்லலாம். ஒரே ஒரு தடவை நான் என்ன சொல்றேன்னு வா. என்னாச்சு சாரதா? ஏன் இவ்வளவு அப்செட்டா இருக்க? இங்க பாரு, இவ்வளவு பெரிய வீட்டை விட்டு போகணும்னு நீ ஃபீல் பண்றியா, இல்ல நீ எதிர்பார்த்த அளவுக்கு பணம் இன்னும் கிடைக்கலன்னு ஃபீல் பண்றியா? சொல்லு, என்ன விஷயம்? இல்லன்னா உன்னோட சோல்மேட்டோட இந்த கல்யாணம் இன்னும் பிரம்மாண்டமா நடக்கணும்னு ஆசைப்படுறியா? ரிஷப், நான் சொல்றத நீங்க நான் ஃபோர்ஸ் பண்ணி தானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதனால உனக்கு பிடிச்சவனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதானே என்னோட பொறுப்பு. இங்க பார், உன்னை நானே ரெடி பண்ண போறேன். சாரதா, இது உன்னோட இறந்த காலம். இறந்த காலத்தை பின்னாடி விட்டுட்டு தான் நீ முன்னேறி போயிட்டே இருக்கணும். உனக்கு பிடிக்காததை கழட்டி எரிஞ்சிட்டு உனக்கு பிடிச்சதை இனிமேல் நீ போட்டுக்க ஆசைப்படு.